அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இருந்துட்டு ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாமே எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின். அதுவும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்சியில் மெயினாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த யூனிட்ஸ், ஒவ்வொன்றுக்கான யூனிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா செல்லில் இருந்துட்டு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், calculate the equivalent conductance at 20 degrees Celsius of NH4OH at infinite dilution. Given என்னெல்லாம் கொடுத்துக்கிறாங்க? equivalent conductance of ammonium chloride, அதுக்கப்புறமா equivalent conductance of OH minus, அதே போல் Cl minus கொடுத்துக்கிறாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? அமோனியம் ஹைட்ராக்சைடு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த அமோனியம் குளோரைடு கூட OH ஆட் பண்ணணும். Cl நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். எல்லாமே லாம்டா. ஸோ லாம்டா ஆஃப் OH, லாம்டா ஆஃப் Cl. NH4Cl எவ்வளவு? 130. ஸோ 130 போட்டுக்கிடலாம். ப்ளஸ் OH எவ்வளவு? 174. மைனஸ் Cl எவ்வளவு? 66. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதை சப்ட்ராக்ட் பண்ணியாச்சுன்னா என்ன வருதோ அதுதான் ஆன்சர். அப்போ இதில் எவ்வளோ வருது பாருங்கள், 130, அப்போ 100, 100, 200, ப்ளஸ் ஒரு 30, ப்ளஸ் ஒரு 70, 300, அப்போ 300 ப்ளஸ் ஒரு 4, அப்போ 304 இருக்குது. சரிங்களா? அப்போ 304 மைனஸ் 66. அப்போ 304 மைனஸ் 66 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அப்போ இந்த 14 மைனஸ் 6 பார்த்தீங்கன்னா 8 வரும். அப்போ இதில் 29 மைனஸ் 6னா எவ்வளோ வரும்? 23 வரும். பாருங்கள், அப்போ 238 ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ். அப்போ பாருங்கள், ஆப்ஷன் சி 238 வருதான்னு பாருங்கள். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், இந்த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ட் இஸ் கால்ட். இந்த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸினுடைய ரெசிப்ரோக்கல் கேட்டுக்கிறாங்க. அப்போ அது என்னதான் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸும் வரும், இதில் வந்து கண்டக்டிவிட்டியும் வரும். போத் பி அண்ட் சி, ஆப்ஷன் பாருங்கள் டி, போத் பி அண்ட் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக இதில் பாருங்கள், ஏசிமெட்ரி எஃபெக்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டேஷ் இன் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. இப்போ ஏசிமெட்ரிக் எஃபெக்ட் ஆல்சோ நோன் அஸ் எலக்ட்ரோஃபோரிட்டி எஃபெக்ட், ரிலாக்ஸேஷன், ஜூல்ஸ் எஃபெக்ட், நன் ஆஃப் த அபவ். இப்போ ஏசிமெட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலாக்ஸேஷன் எஃபெக்ட். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வந்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அயானிக் அட்மாஸ்பியர் ஃபார்ம் பண்ணும் பாருங்கள், அங்கே தான் நமக்கு இந்த எலக்ட்ரோஃபோரிட்டி எஃபெக்ட், ரிலாக்ஸேஷன் எஃபெக்ட் இது எல்லாமே அங்கே வரும். அப்போ இதில் ஏசிமெட்ரிக் எஃபெக்ட்டுங்கிறதுக்கு இன்னொரு பேர் ரிலாக்ஸேஷன் எஃபெக்ட். அடுத்தது பாருங்கள், இந்த விச் ஆஃப் த ஃபாலோவிங் பேர் இஸ் ஆர் இன்கரெக்ட்லி மேட்ச்ட். எது வந்து இன்கரெக்ட்லி மேட்ச்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இதில் ரெசிஸ்டன்ஸ், இப்போ ரெசிஸ்டன்ஸுக்கான யூனிட் பார்த்தீங்கன்னா ஓம் தான், அது கரெக்டு தான். அடுத்தபடியாக ரெசிஸ்டிவிட்டி, அதுவும் வந்துட்டு என்ன தான், ரெசிஸ்டன்ஸ் ஓம், இங்கே வந்து ரெசிஸ்டிவிட்டி ஓம் மீட்டர், அதுவும் கரெக்டு தான். கண்டக்டன்ஸு சீமன், அது கரெக்டு தான். கண்டக்டிவிட்டி சீமன்ஸ் பெர் மீட்டர். அப்போ இதில் எல்லாமே கரெக்டு தான். நாலுமே வந்து கரெக்டான இந்த யூனிட்ஸ் அங்கே கொடுத்துருக்குது. அப்போ இதில் என்ன, நன் ஆஃப் த அபோவ், எதுவுமே கிடையாது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, வாட் இஸ் த சிம்பிள் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரானுடைய சிம்பிள் என்ன? அப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் குளோரின் இருக்குது, இங்கேயும் குளோரின் இருக்குது, இங்கேயும் குளோரின் இருக்குது. அப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் எஸ்ஹெச்சியில் இந்த குளோரின் எதுவுமே வராது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அங்கே இந்த பிளாட்டினம் இருக்கும், H2 கேஸ் பாஸ் பண்ணுவோம், H ப்ளஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக த டேனியல் செல் இஸ், டேனியல் செல் அப்படிங்கிறது என்ன? அப்போ இது வந்துட்டு ரிவர்சிபிள் செல்லா, இர்ரிவர்சிபிள் செல்லா, போத் இர்ரிவர்சிபிள், நன் ஆஃப் த அபோவா. இப்போ டேனியல் செல்லுங்கிறது பார்த்திங்கன்னா பிரைமரி செல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை வந்துட்டு ஒன் டைம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு துற போட்டுடலாம். அப்போ இங்கே வந்துட்டு அந்த செல் ரியாக்ஷன் ரிவர்சிபிள் ஆகாது. ஸோ அதனால் இது வந்துட்டு இர்ரிவர்சிபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின், த யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் ஆர்.
அப்போ ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸினுடைய யூனிட் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் நம்ம வந்து என்ன போடுவோம், கப்பா அப்படிங்கிறத போடுவோம். அப்போ அங்கே வந்துட்டு இந்த செல் கான்ஸ்டன்ட் இல்லையா, அப்போ செல் கான்ஸ்டன்ட் இன்டூ கண்டக்டன்ஸ், அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இதில் இந்த L/A இன்ட்டு 1/R. அப்போ இதில் L/A, அப்போ இங்கே இப்போ சப்போஸ் வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும், ரெசிஸ்டன்ஸுக்கு வந்துட்டு ஓம். இப்போ 1/ஓம் போட்டுடலாமா? ஸோ 1/ஓம் ஒன்று. அடுத்தபடியாக லென்த்து வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஏரியா வந்துட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்படித்தானே? அப்போ சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிரும். இப்போ ஓமும் கீழே தான் இருக்குது, ஓம் மேலே போச்சுன்னா ஓம் இன்வெர்ஸாக இருக்கும். இந்த சென்டிமீட்டர் கீழே தான் இருக்குது, மேலே போச்சுன்னா சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். அப்போ ஓம் இன்வெர்ஸ் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். அப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்போ ஓம் இன்வெர்ஸ் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். இப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக யூனிட் ஆஃப் மோலார் கண்டக்டன்ஸ் இஸ், மோலார் கண்டக்டன்ஸினுடைய யூனிட் என்ன? அதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அப்பமே இந்த ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸுக்கு ஒரு யூனிட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே போல் தான் இங்கே மோலார் கண்டக்டன்ஸுக்கு வரும். ஸோ அதை நம்ம பார்த்துடலாமா? இந்த ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் பார்த்தோம் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது பாருங்கள். அப்போ ஓம் இன்வெர்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவலன்ட் இன்வெர்ஸ். அப்போ இங்கே வந்துட்டு ஈக்குவலன்ட் இருக்குது இல்லையா, அங்கே என்ன வரணும்? அப்போ அங்கே வந்துட்டு மோல் இன்வெர்ஸ் வரணும். அப்போ பாருங்கள், ஓம் இன்வெர்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வெர்ஸ். இப்படியே நீங்கள் அதை வச்சு கொஸ்டினை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக இந்த சைட் ஆஃப் ஆக்சிடேஷன் இன் அன் எலக்ட்ரோகெமிக்கல் செல். அப்போ இந்த எந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் எந்த சைட்டில் ஆக்சிடேஷன் நடக்கும்? அப்போ ஆனோடா கேத்தோட ஆனோடா. அப்போ ஆனோடில் தான் ஆக்சிடேஷன் நடக்கும். அப்போ நம்ம ஆனோடிக் ஆக்சிடேஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் cannot be determined using Kohlraa's law? Absolute ionic mobilities, solubility of sparingly soluble salt, rate constant of a chemical reaction, degree of dissociation of the electrolyte. அவையில் பார்த்தீங்கன்னா இந்த solubility of sparingly soluble salt, சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன செய்ய முடியாது, கோல்ராஸ் லா மூலமாக டிட்டர்மைன் பண்ண முடியாது, சரிங்களா? solubility of sparingly soluble salt. அடுத்தது பாருங்க, the mobility of sodium ion is lower than that of potassium ion. Mobility of ions depends on the net radius of the ion. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா mobility of sodium ion is lowerன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சைஸ் ஸ்மாலாக இருக்கிறதுனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் உள்ள அந்த ஹைட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். Na+ சுற்றி ஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ K+ எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கொஞ்சம் பிக்கர் சால்ட் இல்லையா, அப்போ ஹைட்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ இதில் ஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால மொபிலிட்டி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகிரும். அப்போ இது கரெக்டு தான். மொபிலிட்டி ஆஃப் சோடியம் அயன் இஸ் லோயர் தேன் தட் ஆஃப் பொட்டாசியம். அப்போ இதில் த மொபிலிட்டி ஆஃப் அயன் டிபெண்ட்ஸ் ஆன் த நெட் ரேடியஸ் ஆஃப் த அயான். அப்போ இதுவும் அதே போல் தான், ரெண்டுமே சேம் தான். இப்போ மொபிலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் தி நெட் ரேடியஸ் ஆஃப் த அயான். அப்போ ரெண்டுமே கரெக்டு தான். போத் A and R are true and R is the correct explanation of A. அடுத்து பாருங்க, the molar conductance of sodium acetate, hydrochloric acid, sodium chloride of infinite dilution are 91, 426, 126 respectively. The molar conductance at infinite dilution of acetic acid is, என்ன கேட்டுக்கிறாங்க, இந்த மோலார் கண்டக்டன்ஸ் கேட்டுக்கிறாங்க இன்ஃபினிட் டைல்யூஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் கேட்டுக்கிறாங்க. அப்போ அங்கே கொடுத்தது, அப்போ நமக்கு வேண்டியது என்ன, CH3 COOH நமக்கு வேணும். அப்போ எங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க, சோடியம் அசிட்டேட், சரிங்களா? அப்போ என்ன போடணும், அப்போ CH3 COONA இருக்குது. அப்போ நமக்கு H மட்டும் வேணும். அப்போ HCl ஆட் பண்ணிக்கிடலாம். அடுத்தது சோடியம் குளோரைடை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கிடலாம். ஸோ NaCl. அப்போ தான் இந்த NAவும் இந்த Cலும் வந்துட்டு கேன்சல் ஆகும். இப்போ அந்த வேல்யூஸ் நம்ம இதில் தூக்கி போட்டு பார்த்துருந்தோமா. அப்போ சோடியம் அசிட்டேட்டுக்கு எவ்வளவு 91, HClக்கு பார்த்தீங்கன்னா 426 இல்லை 426. அடுத்தபடியாக இந்த 126 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிடலாம். இவ்வளோ வருது பாருங்கள். அப்போ 7, 11, 5.
அது கூட நம்ம 126 நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 126 இதில் 1 11ல் 2 போச்சுன்னா நமக்கு வந்து 9, 4ல் 1 போச்சுன்னா அப்போ 3. இப்போ 391 × 10 power minus 4. அப்போ 390 எங்கே இருக்குன்னு பாருங்கள், 390 இந்த இருக்குது பாருங்கள், 391 அப்ராக்சிமேட் நம்ம 91 வருது. 90.71 × 10 power minus 4 Siemens meter square mole inverse. இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரிலாம் கேட்டாச்சுன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், இந்த பொட்டன்ஷியல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் இஸ் கன்வென்ஷனலி டேக்கன் அஸ் 0. எஸ்கேச்சினால என்ன வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு இந்த பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 0 வந்துடும். அடுத்தது பாருங்கள், மேட்ச் த டேர்ம்ஸ் வித் கரஸ்பாண்டிங் யூனிட்ஸ். அப்போ இதுலேயும் யூனிட்ஸ் தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ எப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டுபிடிங்க. டிரான்ஸ்போர்ட் நம்பருக்கு கண்டிப்பாக இந்த யூனிட்லெஸ் தான். அதே போல் இந்த ஈக்குவலன்ட் கனெக்டிவிட்டிக்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த ஈக்குவலண்ட்டை போட்டுடலாம். அப்போ அது ஒன்று. அடுத்தபடியாக இந்த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ், அப்போ ஓம் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த என்ன இருக்குது, இந்த செல் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா L/A. அப்போ நம்ம அப்பமே பார்த்தோம் இல்லையா, சென்டிமீட்டர்/சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுவும் கேன்சல் ஆகிட்டுனா சென்டிமீட்டர் மேலே போயிட்டுனா என்ன மாறிடும், CM இன்வெர்ஸாக அது மாறிடும். அப்போ ஆப்ஷன் கரெக்டு தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஏ வந்துட்டு 3. இப்போ ஏ வந்துட்டு 3, அடுத்தது பி வந்துட்டு 1. அப்போ ஏ வந்துட்டு 3, பி வந்துட்டு 1. இப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்படி நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், மார்க் பண்ணிடலாம். அடுத்தபடியாக பாருங்கள், இந்த எலக்ட்ரோட்ஸ் இருக்குது, இங்கே ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும், மேட்ச் பண்ணணும். காலம் 1 காலம் 2 நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு SN2 + SN4 இருக்குது. அடுத்து Cl2 Cl-. அப்போ இது வந்து குளோரின் வந்து கேஸு, அப்போ அதை ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம், கேஸ் எலக்ட்ரோடு அப்படிங்கிறது. அடுத்து கலமல் வந்துட்டு அது ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு தான், அதையும் நீங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். அடுத்தது இங்கே டின்னு 2 + 4+, அப்போ அது வந்துட்டு ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எலக்ட்ரோடு. அடுத்து ஒன்றே தான் இருக்குது, சிட்டன் 2+, இது வந்துட்டு மெட்டல், இது வந்துட்டு என்ன மெட்டல் அயான் எலக்ட்ரோட். அப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம், இதை நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம். அப்போ இந்த மாதிரி எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி வந்துட்டு இதை ஈஸியாக அட்டன் பண்ணுறது, எப்படி எல்லா கொஸ்டினுமே கரெக்டாக மார்க் பண்ணுறது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட்டு கொஸ்டின்ஸை வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்முடைய ஆப் வந்து இருக்குது, ஆப் டவுன்லோட் பண்ணிவிடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து டெஸ்ட்டு கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாச்சுன்னா உடனே என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம், எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அதாவது ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பெர்ஃபெக்ட். அதே போல் PGTRBக்கான இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டு இருக்குது. டெஸ்ட் பேட்ச் வேணும், ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஸ்டின் வேணும் அப்படின்னாச்சுன்னா நம்முடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அதில் போய் நீங்கள் இந்த டெஸ்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிடலாம். ஸோ அப்படி இல்லாட்டனாலும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணிவிடுங்க, அதுலேயும் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸை சொல்கிறேன். இதே போல் ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு டெய்லி நடந்துகிட்ருக்குது. இதுக்கான PDF நோட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அதே போல் வீடியோ கிளாஸஸும் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ்க்கான நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்கலாம்.